வணக்கம் அன்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம பலன் தரும் பதிகங்கள்ல தொடர்ந்து நம்ம பல பதிகத்த போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தடவ போடுற பதிவு தான் கந்தர் அலங்காரம் பதிவு தான். இது வந்து ஒரே ஒரு பாடல் தான் நான் போட்டிருக்கேன். ஆனா ரொம்பவும் பவர்ஃபுல்லான பாடல். சரி, அத நமக்கு வந்து தொடர்ந்து மக்கள் உங்களோட ஆதரவுனாலயும் மற்றும் முருகரோட பேராதரவுனாலும் நம்ம இன்றொரு தகவல் சுதாம வந்து 200+ சப்ஸ்கிரைபர்ஸோட நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கந்தல் அலங்காரம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். கந்தல் அலங்காரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 101 பாடல்கள் கொண்டது. அதாவது 108 பாடல்கள் வந்து ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து காப்பு, அதுக்கப்புறம் விநாயகர் காப்பு பாடல், அதோட கடைசியா திருப்பி ஒரு 7 பாட்டு வந்து வரும். மொத்தத்தையும் கூட்டினா 108 பாடல்கள் வரும். அதாவது முருகனை வந்து நாம எப்படி குங்கும அர்ச்சனை, மலர் அர்ச்சனை பண்றோமோ, இந்த 108 பாடல்களும் பாடுனீங்கன்னா முருகனை அப்படியே மெய்மறந்து குளிர்ந்துருவாரு நம்மளோட அந்த இதுவே. அதே மாதிரி என்னோட பதிவுலயும் நான் சொல்லியிருக்கேன். கந்தர் அலங்காரம் நான் போட்டதுக்கு அப்புறம் என்னோட சேனல்லே பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. மக்கள்கிட்ட இருந்து எனக்கு நல்ல ஆதரவு. என்னோட டோட்டல் இதுலயுமே வந்து அதுதான் வியூஸும் அதிகம், நல்ல ஹவர்ஸும் நல்லாவும் வந்தது. ஸோ இது வந்து ஏன்னா எதனால இது இந்த மாதிரி வந்து அருணகிரிநாதர் பாடின பாட்டுக்கு நம்ம இவ்வளோ பவர்ஃபுல் மக்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. சும்மா மற்ற கவிஞர்கள் பாடிட்டு போற மாதிரி இவர் போகல. முருகன் தன்னோட வேலாயுதத்தினால அவரோட நாவல வந்து ஓமுன் பிரணவ மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் உலகம் உய்ய திருப்புகழை பாடுனாரு. அந்த திருப்புகழுக்கு அப்புறமா எவ்வளவோ பாடினார். கந்தளர்காலம், கந்தர் கலிவெண்பா, ஸோ ஏகப்பட்ட பாடல் பாடியிருக்காரு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர தொகுப்புன்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் அதை நம்ம பாராயணம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில அது அப்படியே நடக்குது. மற்றவங்க எல்லாம் அருள்ல பாடுறது அது வேற. முருகன் தன் கைப்பட அவரோட நாவல ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தில் எழுதி அதுக்கப்புறம் வர வார்த்தைகள் எப்படி இருக்கோ நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாமே மந்திர தொகுப்பு, சாதாரண வார்த்தைகளே கிடையாது. அது எல்லாமே நாம உச்சரிக்க முருகனே வந்து மனம் குளிர்ந்து இவன் நம்மளை இந்த அளவுக்கு பாராயணம் பண்றான், இவனை நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு செய்வாரு. அதனாலதான் நான் வந்து பலன் தரும் பதிகங்கள்ல இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் இப்போ போட்டிருக்கிற பதிகங்கள் எல்லாமே நான் ரெகுலரா முருகன் அப்படி என் மனசுல வந்துட்டாருனாவே தொடர்ந்து இந்த 9 பதிகமும் நான் பாடுவேன். அதுவும் நான் கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இது வந்து இது திருமுருகாற்றுப்படையில எது வந்துச்சு, முருகர் நக்கீரர் என்ன அருளி செய்தாரு, அது ஒரு பதிவா கொடுத்துருந்தேன். அப்புறம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் தனியா கொடுத்துருக்கேன். கந்தர் கந்தர் அனுபூதி கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனி பதிவா போட்டிருக்கேன். ஸோ இதுல இந்த பதிவுன்றது வந்து இது வந்து நான் வந்து கந்த சஷ்டி கவசத்துல இருந்து இந்த 6 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்போம் இல்லையா, அப்போ வந்து கடன் தீர்க்கறதுக்கு இது ஒரு பதிகமா வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன். அன்னில இருந்து இந்த நான் பதிவை நான் டெய்லி படிக்கிறேன். ஆனா இதை படிச்சதுல இருந்து என்னோட வாழ்க்கையிலும் சரி, என்னோட இதுலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதை நான் மறுக்கவே முடியாது. அதனாலதான் நான் போடுறேன். நான் இந்த நம்ம சேனல்ல இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல மக்களுக்காக நான் இந்த பதிகங்களை போடுறேன். எல்லாமே சிம்பிளா 4 லைன் தாங்க. நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே இது வந்து அப்படியே மைண்ட்லயே ஊறிடும். எந்த அளவுக்கு நாம இதை பாராயணம் செய்ய 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 இது ஒரு மந்திர தொகுப்பா இருக்கோ, நம்ம வாழ்க்கையில நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளும் மந்திர வார்த்தைகளா வரும்போது அதுக்கு நமக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுத்து நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிச்சு எதிர்மறை எண்ணங்களை நம்ம கிட்ட இருந்து விலகியோட தள்ளிடும். இப்ப நம்ம பதிவுக்கு போகலாம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கோம். முருகா, குகன், குமரா, இது ரொம்ப அந்த நாமத்தை சொன்னாலே முருகனுக்கு அவ்வளவு மனம் குளிர்ந்துருமா. அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். முன்பு செய்தனா பிறவி பயன், இதுக்கு முந்தனது. அதுக்கப்புறம் நான் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இது வந்து கடன் தீர்க்கும் பதிகம். இப்ப ஃபுல்லா படிக்க பாருங்க. விழிக்குத்துணை திரு மென்மலர் பாதங்கள், மேமை குன்றா மொழிக்குத்துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்குத்துணை அவன் வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த பதிகங்களை பாடினோம்னா நம்ம கடன் சுமையில இருந்து அப்படியே நம்மளை வந்து
இறக்கி நமக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நிம்மதி பெருமிச்சு விடும். ஸோ அருணகிரிநாதரோட முருகர்னா அருணகிரிநாதர் தான். அப்படி அவரை பத்தி பேசாம எந்த ஒரு முருகர் பதிவும் போடவும் முடியாது. அது போட்டாலும் மகா பாதகம். அருணகிரிநாதர் அவ்வளவு பண்ணியிருக்காரு நமக்கு. திருப்புகழ் நமக்கு இன்னைக்கு கையில கிடைச்சது வெறும் 2000 பாட்டு தாங்க. ஆனா அவர் 16,000 பாட்டு எழுதுனாங்கன்றாங்க. பார்ப்போம். கடவுள் முருகர் அருளால நமக்கு இப்ப 2000 பாட்டு கிடைச்சிருக்கு. போக போக இன்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு கந்தன் நம்ம சொந்த கடவுள், கந்த கடவுள், கலியுக தெய்வம் முருகன், கந்தன், குமரன் கண்டிப்பா அருள் செய்வார்ன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இன்னும் பல பதிகங்கள் வரப்போகுது. கடன் தீர்க்கும் பதிகம்னே நான் தனியாகவும் கொடுக்குறேன். இப்போ நான் என்னோட 48 நாள் விரதம் இன்னும் ஒரு 10 நாள்ல முடிய போகுது. அப்போ முடியும் போது நான்